வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூரிக்கு குருமா தாங்க. வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கேரட்டு பீன்ஸு தேவையான அளவு தாங்க. 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீல வாக்கில். ஒரு தக்காளிங்க, ஒரு குட்டி குட்டியாக இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க, அது வேக வச்சு வச்சுருக்கேன். கடுகு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுங்க. இப்போ நமக்கு இதுக்கு அரைக்க தேவையான பொருள் பார்த்துடலாங்க. சோம்பு 1 ஸ்பூனுங்க, கிராம்பு ஒரு 3 எடுத்துருக்கேங்க, பட்டை குட்டி குட்டியாக 2 எடுத்துருக்கேங்க, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. இதை நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கலாங்க. தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. தாளிக்கும் போது கருவேப்பிலை மறக்காமல் சேர்த்துக்கிறேங்க. குக்கர் சூடாயிடுச்சுங்க. தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய், உங்களுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டுங்க. கடுகு போட்டாச்சுங்க. கடுகு பொரிஞ்சதையும் வெங்காயம் போட்டுக்கலாங்க. அடுப்பை கம்மியாக வச்சே வணக்கிக்கிறேங்க, வெங்காயம் கருகிராமல். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாமுங்க. இது கூடவேங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி, உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கலாங்க. காய் வணங்கிட்டு இருக்குங்க. நாம் அதுக்குள்ளே மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டுங்க. இது கூடவே ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் மட்டும் போதுங்க. ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. காஞ்சிருச்சுங்க. இப்போ பூரி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே மாவு பிணைஞ்சி வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க. வாங்க சாப்பிடலாம். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.